நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்னையோட கடைசி கட்ட தேர்தலும் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு. மாலை 6 மணிக்கு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஒட்டுமொத்தமா எல்லா கருத்து கணிப்பும் யூனிஃபார்மா என்டிஏ கூட்டணி 370 ஜெயிக்கும். கரெக்டா அதுவும் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்பர்ஸ் 371 ஜெயிக்கும். இந்தியா கூட்டணி 125 ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. நீங்க இந்த கருத்து கணிப்புகளை முதல்ல எப்படி பாக்குறீங்க? இந்த எக்ஸிட் போல்ஸை எந்த அளவுக்கு நம்பலாம்? தோழர், நீ முன்னாடி எல்லாம் ஒரு வகையில நெருக்கி ஒரு கருத்து கணிப்பை எல்லா மீடியாக்களும் அந்த மீடியாவினுடைய அறத்தோடு நின்று கொடுப்பாங்க. ஆனா இன்றைக்கு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, எந்த பக்கம் அதிகார பலம் இருக்கோ, எந்த பக்கம் அதிகமா காசு பாயுதோ அந்த பக்கம் நிக்கிறதா இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. நம்ம கோடி மீடியான்னு ஒரு பிரிவே உண்டாயிருக்கு இந்தியாவுல இருக்கிற நேஷனல் மீடியாவுல 98% மீடியாக்கள், ஏன் 99% மீடியா சுதந்திர ஊடகங்களை தவிர மற்ற எல்லா மீடியாக்களும் மோடிக்கு ஜால்ராடிக்க தான் நீங்க பாத்தீங்க. திட்டமிட்ட ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. அதே மாதிரி மோடி அவர்களை உட்கார வச்சு கொஸ்டின் எல்லாம் கொடுத்து ஆன்சர் எழுத வைக்கிற ஒரு பரீட்சை எல்லாம் நடந்துச்சு. அந்த பேர் இன்டர்வியூ வேற சொல்லிக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். சோ இந்த ஆட்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஊடகங்களை நடத்துகிற முதலாளிகள் பெரிய அளவுல சம்பாதிக்கவும் முயற்சி பண்றதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கருத்து கணிப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு தொகுதிக்கு போனேன், நான் 160 பேரை சந்திச்சேன், ஒரு தொகுதியில 160 பேரை தான் தீர்மானிக்கிற ஃபேக்டரா? அப்ப 160 பேரை நீங்க சந்திச்சுட்டு நான் சொல்றதுதான் கருத்து, அதுதான் கணிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நம்புற அளவுக்கு மக்கள் என்ன முட்டாள்களான்னு நான் கேட்கிறேன். சோ இதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு கருத்து பிரச்சாரமே ஒழிய, ஒருவேளை இந்த பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டு உள்ளடி வேலை பார்த்தா நம்ம கேட்க முடியாம போயிடும். நீங்க இவிஎம் மெஷினை மாத்தலாம். ஆல்ரெடி ஒரு இடத்துல 5 மெஷின் இவிஎம்ல பிஜேபின் லேபிள் ஒட்டியே வந்தது. இவிஎம்லயும் விவிபேட்லயும் பிஜேபின் லேபிள் ஒட்டி வந்துச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா அப்புறம் ஆயிரக்கணக்கான மெஷின்ஸ வண்டியில ஏத்திட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்துல. அப்ப இதுல என்ன பண்ணி உள்ள கூட்டி குறைச்சு கொண்டு போட்டாங்கன்னா அதை நிறைவு பண்ணிடலாம், யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க, நாங்க தான் ஏற்கனவே ஒரு புள்ளிவிவரம் சொல்லிட்டோம்ல அப்படின்னு எஸ்கேப் ஆயிடலாம்னு இந்த கும்பல் நம்புது. அதற்கான ஒரு உள்ளடி வேலைதான் இதுன்னு நான் பாக்குறேன். தெளிவாக பிஜேபி RSS குரலாக வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு 2-4 இடம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பிஜேபி ஆளுங்க பாத்தீங்கன்னா ஆமா கண்டிப்பா கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தர்மபுரி, தென்காசி இது 4ஐயும் நாங்க அடிச்சிருவோம், அடிச்சு தூக்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு பிஜேபி ஆளுங்க பேசுறத நாம பாக்குறோம். கர்நாடகாவில காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட வீழ்த்திட்டு அவங்க பதவிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க, எல்லாரும் ஜெயிச்சு வருவாங்கன்னு சொல்றாங்க. கர்நாடகால மீண்டும் பிஜேபி 25 சீட்டு கடந்த 2019 ஜெயிச்ச மாதிரி 25 சீட்டு ஜெயிக்குன்னு சொல்றாங்க. தெலுங்கானால பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் இருக்கும். பிஜேபியும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட 7-9 சீட்டு தலா அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆந்திர பிரதேஷ்ல மறுபடியும் பிஜேபி கூட்டணி தான் அதிகம் வெல்லும், YSR காங்கிரஸ் அதுக்கப்புறம் வரும், காங்கிரஸுக்கு ஆந்திர பிரதேஷ்ல ஒரு இடம் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சினாரியோ நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே தமிழ்நாட்டுல 2-4 இடம் ஜெயிக்கிற அளவுக்கு பிஜேபி இருக்கு. அதுவும் கோயம்புத்தூரை சொல்றாங்க, ஏன்னா அங்கதான் 1 லட்சம் ஓட்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போற மக்களுடைய பேரு லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா அண்ணாமலை பேசினாரு பார்த்தோம். உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் தோழர், நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் உண்மை நிலவரம் வேறாக இருக்கு. போராட்டங்கள் எல்லாம் பிஜேபியினர் அடித்து புரட்டப்படுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அண்ணாமலை எண்மக்கள்னு யாத்திரை போன உடனே தமிழ்நாட்டு ஓட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு அவருக்கே போட்ட மாதிரி ஒரு நினைப்பு அவருக்கு இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புல வர்ற 6 இடம் 4 இடம் 4 to 6 இடம் நாங்க வருவோம், அல்லது 3 to 6 இடம் வருவாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பிஜேபி சொல்லிட்டு இருந்த ஒரு கருத்து. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய வாய்ஸ் அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி சொல்லிட்டு இருந்துச்சு நாங்க 6 இடத்துல வந்துருவோம், 7 இடத்துல வந்துருவோம். அதான் இங்க கருத்து கணிப்புன்ற பேர்ல இந்த கும்பல் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சில ஊடகங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மையான தேசிய ஊடகங்கள்ல தமிழ்நாட்டை தவிர்க்க முடியாது, அவங்க தெளிவா பார்த்துட்டு இருக்கிறாங்க.
மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள், அரசியல் புரிதல் உள்ளவர்கள். இங்க இருக்கிற அரசியல் வேற மாநிலங்களை பார்க்க முடியாதுன்னு தெளிவா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, 39 தொகுதியும் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு 6, 4, 5 தேசிய ஊடகங்கள் வேற வழி இல்லாம சொல்றாங்க. ஏன்னா இங்க ஒரு பொய்ய சொன்னோம்னா மொத்தமே நம்ம பொய் சொல்லிட்டோம்னா நாளைக்கு கருத்து கணிப்பு மேலேயே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடாம போயிரும்ல. அதுல இருந்து தப்பிச்சுக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு போன்ற அவர்களால் தொடவே முடியாத பகுதிகள்ல அவங்க தெளிவா முன்வைக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த 36 சீட்டு. ஆனா 4 to 6, 3 to 5 இதெல்லாம் அவனுங்களே கனவுல காணாத ஒரு நம்பர். நீங்க 1 கோடியே 60 லட்சம் வாக்காளர்களை எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுச்சு தேர்தல் ஆணையம். அதே மாதிரிதான் இங்க இந்த கும்பல் கத்திட்டு இருந்தது 1 லட்சம் வாக்குகளான்னு கோயம்புத்தூர்ல, தென் சென்னையில, வட சென்னையில எல்லாம் தொடர்ந்து ஒரே மாதிரியான குரல் கேட்டுச்சு. 1 லட்சம் வாக்காளர்களை வேணும்னே இது பண்ணாங்க அப்படின்னு அடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னா, நான் தோத்து போறேன், ஆனா நான் என்னுடைய தோல்வி மக்களால் கொடுக்கப்பட்ட தோல்வியா இருக்கக்கூடாது, இந்த அரசாங்கத்தினுடைய சதியால் வந்தது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லணும்னா இந்த கும்பலே புலம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள காவிகளுக்கு எந்த அடையாளம் இல்லை. நீங்க முன்னாடியாவது அதிமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. அதிமுக தமிழ்நாட்டுல இருக்கிற வலுவான ஒரு கட்சி, அதுல மாற்று கருத்து இல்ல. நிறைய தொண்டர்களை கொண்டு இருக்கிற வலுவா ஆட்சியில இருந்த ஒரு கட்சி. அவனோட இருக்கும் போது கூட அந்த ஓட்டு சதராம இவங்களுக்கு கிடைச்சிருந்தா ஒருவேளை இந்த போன முறை தேனியில ஜெயிச்ச மாதிரி இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு நம்பிக்கை வந்துடும். ஆனா இன்னைக்கு அதிமுகவும் கைவிட்டுருச்சு. ஒரு 4 லெட்டர் பேட் இல்ல, அந்த 4 லெட்டர் பேட் கட்சியில இருக்கிற தலைவர்களை தவிர அந்த தொண்டைகளே கிடையாது. இருந்த 4-5 பேர் கூட தெரிஞ்சவங்களும் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நேற்று நேரம் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து பல பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில எந்த ஓட்டு பின்னணியும் இல்ல, பெரிய அளவுல வாக்கு வங்கி இல்லாத கட்சிகளோட கூட்டணி. பிஜேபிக்கே இங்க வாக்கு வங்கி கிடையாது, அதிமுக கைவிட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில நாங்க 5 இடத்துல ஜெயிப்போம், 6 இடத்துல ஜெயிப்போம்ன்றது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் இல்லையா? இது உண்மைக்கு புறம்பான அயோக்கியத்தனமான ஒரு பரப்புரையினுடைய வெளிப்பாடு நான் பாக்குறேன். இதுல வேணா 4ஆம் தேதி வரைக்கும் சங்கிகள் சந்தோஷப்பட்டுக்கிற வேணா உதவும், மத்தபடி கறிக்கு உதவாது. இதுல இந்த என்டையர் பிக்சர்ல பாத்தீங்கன்னா அதிமுக யாருமே ஒரு கட்சியாவே மதிக்கல தோழர். எந்த கருத்து கணிப்புகளே எல்லாமே டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு இருக்கே தவிர அதிமுகவை யாருமே கன்சிடரே பண்ணல. கிட்டத்தட்ட பிஜேபி நினைச்சதை அவங்க சாதிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்க இனிமேல் அரசியல் திமுக வர்சஸ் பாஜகன்னு களம் மாற போகுது, அதற்கான அடித்தளத்தை பவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா அமைச்சுட்டாங்க. 2026ல அந்த இருதுருவ அரசியலுக்கு இது மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது திட்டமிட்ட ஊடக பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடத்தான் பாக்குறேன். ஒரு பலூனை ஊதி பெருசாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பலூன் தான் இன்னைக்கு கண்ணுல தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆஹா, இவ்வளவு பெரிய மாற்றமானது. ஏன்னா வட இந்திய ஊடகங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க களத்துல போய் நின்னாலே அவங்களுக்கு 5 நிமிஷத்துல தெரிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது. அதிமுக போன்ற பெரிய வலுவான உழைக்கிற மக்களை கொண்டிருக்கிற கட்சி களத்திலே காட்டப்படலைன்னா இது யாருடைய போக்கஸ்ன்னு யோசிங்க. இதத்தான் அண்ணாமலை 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இனி தமிழ்நாட்டுல திமுகவும் பிஜேபி தான் களத்துல, 2 பேருக்கு தான் போட்டி. அதிமுகவே இல்லைன்ற வெர்ஷனே அண்ணாமலை பிட்ட பண்ணது, இது அண்ணாமலை உருவாக்குனது. அப்ப அவர் உருவாக்கி வச்ச வெர்ஷன்ல மீடியாக்கள் பேசுறாங்கன்னா இவங்க எழுதி கொடுத்ததா அவங்க நியூஸ் மாதிரி வாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன். நீங்க இந்த காலகட்டத்துல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களோட மக்களா போய் நின்று அடிச்சு ஆடி இருக்காரு. தன்னுடைய காலகட்டத்துல சமூக நீதிக்கான திட்டமிடல தமிழ்நாட்டுல சும்மா அதிரடியா நிறைவேற்றி இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் நம்ம பலமுறை பேசுறதுதான், சாமானியருடைய குரலும் எதிர்கட்சியினுடைய குரலும் கூட்டணி கட்சிகளினுடைய அதிருப்தியையும் கேட்கிற முதலமைச்சரா இருக்காரு. இது ஒரு தலைமைக்கு அழகு. ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன் கூட இருக்கிறவங்க சில தவறுகள் சொல்லும் போது தவறுகள் நடக்கிறதா சுட்டி காட்டும் போது அதை சரி செய்துகிற முதலமைச்சரா தமிழ்நாட்டுல இருக்காரு. இவர் அடிச்சு ஆடிட்டு இருக்கிறத இவங்களால சகிக்கவே முடியல. அதனால ஆட்டத்தை டர்ன் பண்ணி பார்க்கலான்றாங்க. இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதிமுக டவுன்ல இருக்கு. நாளைக்கு அவங்க முழிச்சுக்கிட்டு களத்தை கட்டமைச்சு மக்களோட போய் நின்று அவங்க சில யுத்திகளை கையாண்டு மேல வரும்போது அந்த உழைக்கிற மக்கள் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாக்காகவும் அங்க போய் நிப்பாங்க. போய் ஓபிஎஸ் இபிஎஸ்காக கூட போய் நிப்பாங்க.
இதுல ஓபிஎஸ் பாவம் இந்தோட மரணாடி அவர் வீட்டுக்கு போயிடணும், அது வேற விஷயம். ஆனா இந்த சூழல் எல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகமே வைக்காம அண்ணாமலை கட்டமைத்த திமுக பிஜேபி என்கிற ஒரு கணிப்பை தேசிய ஊடகங்கள் திட்டமிட்டு வெளியிடுறாங்க. இதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இது உண்மையான நிலவரமே கிடையாது. நீங்க அப்படி ஒரு இடத்துல ஜெயிச்சு வர்றதுனா எங்கேயாவது பிஜேபி அது என்ன சொல்லுவாங்கங்க, இந்த நோட்டாவுக்கு பின்னாடி நொண்டி அடிக்கிற கட்சி 214வது வார்டுல ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத இந்த அண்ணாமலையுடைய சொந்த தொகுதியில 214வது வார்டுல ஒத்த ஓட்டு வாங்கினவர் இவர் தமிழ்நாட்டுல ஜெயிப்பாரு. இங்க அதிமுக அடையாளம் இல்லாம போயிருமா? என்ன கதை? அந்த கதை இல்லைங்க. இந்த முறை அடிச்சு திமுக ஜெயிக்கும். 39க்கு 39 தமிழ்நாட்டுக்குள்ள அடிப்போம். ஏங்க பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியும் ஒண்ணு தூக்குவோம். 40க்கு 40 நம்ம தான் அடிப்போம். ஏன்னா கதறிட்டு கிடக்கட்டும், வேணா 2 நாளைக்கு சந்தோஷமா இருக்கட்டும். அப்படிதான். வட இந்தியால பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ஹரியானா இது போன்ற மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டாலும் அத அவங்க குஜராத், மத்திய பிரதேஷ், ஒடிசா இது போன்ற மாநிலங்கள்ல ஜெயிச்சு சத்தீஸ்கர் இதுல அவங்க சரி கட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வருஷன் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணி 125 இடங்கள் பிடிக்கும். பாஜக மீண்டும் தனிப்பெரும்பான்மையோட 370 சீட்டுக்கு மேல எடுத்து ஆட்சி அறிவிப்பாங்க. மோடி 3.0 எல்லாரும் ரெடி ஆயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. எக்ஸிட் போல்ஸ் இப்படி சொல்லுது. ஆனா 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னால வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு ஒரு 200-250 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி பாஜகவுக்கும் 200ல இருந்து 250 வரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஓவரால் ஒரு வேவ் பாஜக வேவ் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் மோடி அலை அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா களத்துல மோடி வேவ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஓவரால் கருத்து கணிப்பை பத்தி? இல்ல, ஓவராலா நீங்க இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா மோடியை மக்கள் வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மோடியினுடைய அரசியலை மக்கள் புறம் தள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா மோடி மக்களை வெறும் ஓட்டு வங்கியாக பார்க்கிறார். மக்களை சுய உணர்வோடு இருக்கிற ஒரு உயிரா பார்க்கவே இல்லை. அதனாலதான் மணிப்பூர்ல என்னுடைய குழந்தைகள் அம்மனமாக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய மான மரியாதை எல்லாம் வெளியே போய் ஒரு பெரிய கொடூரமான நிகழ்வு நடந்த போது கூட அங்க ஒரு முறையும் போகல, அதை பற்றி பேச கூட தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த வடகிழக்கு மாநிலங்களை போட்டியிடல. 3 மாநிலங்களும் நாங்க போட்டியிடலன்னு கூச்சமே இல்லாம இந்த பிஜேபி கும்பல் அறிவிக்குதுன்னா இந்த மக்களை குறித்து அவர்களுக்கான என்ன புரிதல் இருக்கு? இந்த மக்களினுடைய மனநிலை, சுயமரியாதை இதை குறித்த என்ன பார்வை இருக்கு பிஜேபிக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை விடுங்க, குஜராத்திய சொந்த உருன்றாங்க. அந்த பாலம் இடிஞ்சு, மோர்பி பாலம்னு நினைக்கிறேன், அந்த பாலம் இடிஞ்சு 141 பேர் இறந்து போறாங்க. அதுல 20க்கும் மேற்பட்ட சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க செத்து போச்சு. பக்கத்து தெருவுல பிரச்சாரம் பண்றாரு, அங்க போகல. இங்க தமிழ்நாட்டுல தூத்துக்குடி இந்த பகுதியில கொடூரமான வெள்ளத்துல மக்கள் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து ரோட்ல நிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்க கனிமொழி உட்பட தமிழ்நாடு அரசு அங்கேயே கிடக்கு. தமிழ்நாட்டு அரசு எந்திரங்கள் அங்கேயே கிடந்தாங்க. ஆனா அன்னைக்கு வரவே வராத இந்த மோடி கும்பல் திடீர்னு அதை முடிஞ்ச பிறகு தேர்தலுக்கு 7 தடவை வர்றாரு மோடி. இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்கல்ல? தெரிஞ்சுக்குள்ள லடாக் பகுதியில எவ்வளவு ஏக்கர் நிலத்தை புடிச்சுட்டாங்க சீனாக்கார. இமாச்சல் பிரதேசத்துல எத்தனை மலைகளையும் சிகரங்களையும் ஏரிகளையும் அந்த நிலப்பகுதிகளையும் மக்கள் குடியிருப்புகளையும் அவங்க மேப்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. இத 1 இன்ச்சு கூட நான் விடலன்னு சொல்லக்கூடிய மோடி அதை பற்றி பேச தயாரா இல்ல. சீனான்ற பேரை சொல்ல கூட பயந்துட்டு இருக்கிறார். சோ இந்த மோடியை மக்கள் வெறுக்கிறார்கள். மதவாதத்தை பேசி பிளவுவாதத்தை பேசுகிற மோடியை மக்கள் வெறுக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லைங்க, படிப்பு இல்ல, எங்களுக்கான வாக்குறுதி. இன்னொரு வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க அக்னி பார்த்து வந்ததுக்கு அப்புறம் காலையில 5 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துலயும் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம், இளைஞர்கள் ஓடிட்டு இருப்பாங்களாம், பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு அந்த களங்கள் எல்லாம் அப்படியே காணாம போய் கிடக்கு. ஏன்னா அது அக்னி பாத்துன்னு ஒரு திட்டத்தை கொண்டு 4 வருஷத்துக்கு ஒரு டெம்பரவரியா போடுவேன் போது அந்த இதுவே கையை விட்டுட்டாங்க இளைஞர்கள். அவங்களுடைய கனவெல்லாம் கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்ப இம்பட்டும் பண்ணிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, பழங்குடிகளுக்கும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு இளைஞர்கள் அதிகமா தற்கொலை செய்து கொள்கிற நாடாக இந்தியாவை மாத்திட்டு கூச்சமே இல்லாம மோடி ஜெயிப்பார்னா எப்படி ஜெயிப்பாரு? அதான் எனக்கு கேள்வி. நீங்க 370 இது கூட மோடி சொன்னது, இது பத்திரிகை போடல, மோடி சொன்னது. இந்தியா டிவில
நீங்க 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி மோடி இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு பெரிய ஜனசந்தக்கு மத்தியில. அந்த மக்களுக்கு மத்தியில மோடி பேசும்போது சொல்றாரு, 400 சொல்றீங்களே சார் எப்படி அப்படிங்கும்போது, பிள்ளைங்க படிக்காம இருந்தாங்கன்னா நம்ம 95 மார்க் வாங்கணும்பா அப்படின்னு சொல்லித்தானே பிள்ளைகிட்ட நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். அது மாதிரி நான் 400 மோட்டிவேட் பண்ணேன் என் தொண்டர்களை. ஆனா 370 நாங்க எடுத்துருவோம். அப்படியே கருத்து கணிப்பு இன்னைக்கு 370. இது யாருங்க? அப்ப ஊடகங்கள் தங்கள் சுயமரியாதையை விட்டுட்டு, மக்கள் பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு, ஊடக முதலாளிகள் தங்களுடைய பணப்பெருக்கத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அதிகாரத்தோட ஒட்டிக்கிட்டு நிக்கணும்னு மனசுல வச்சுட்டு வெளியிட்ட கருத்து கணிப்பு இது. நீங்க 3வது 4வது கட்ட தேர்தல்லாம் ஆடி போய் தானே நம்ம ஐயா 56 இன்ச் மோடி உங்க தாலி எடுத்துருவாங்க, உங்க எருவு மாட்டை பிடிச்சிட்டு போயிருவாங்க, உங்க வீட்டுல அது வந்துரும், உங்க வீட்டுல இது வந்துரும்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுதாருங்க. அம்பிட்டு பயத்துல இருந்தவருக்கு எப்படி 371 சீட்டு கிடைக்கும்? 370 சீட்டு எப்படி கிடைக்கும் நான் கேட்கிறேன். இவ்வளவு உளர்னதுக்கும் இங்க வந்து தியானம் இருந்துட்டு பாதியில தெரிச்சு ஓடுனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பயம், தோத்து போயிருவோன்ற பயம். ஆனா எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க? அப்ப சிம்பிளா நான் என்ன கேட்கிறேன்னா, இது ஊடகங்கள் விளையாடுகிற சித்து விளையாட்டு. ஊடகங்கள் அல்லது இவர்கள் செய்ய போகிற உள்ளடி வேலைக்கு, இவர்கள் செய்ய போகிற ஓட்டு திருட்டுக்கு ஊடகங்கள் சப்போர்ட்டா நின்று இப்படி ஒரு பிம்பத்தை கட்டி, அன்னைக்கே நாங்க சொன்னோம்ல இந்த பாருங்க ரிசல்ட்ட அப்படின்னு திருட போகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் அப்படின்னு நான் ஐயப்படுறேன். இதற்கிடையில இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு டெல்லியில சந்திச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த எக்ஸிட் போல் டிஸ்கஷன் எல்லாம் நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க மறுபடியும் கலந்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விஷயங்கள் வந்து இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதற்காக இந்த தலைவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்று நீங்கள் ஃபீல் பண்றீங்க? இல்ல, இத இந்தியா கூட்டணி முக்கியமா சந்திச்சதுக்கான ஒரு பெரிய அஜெண்டா என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகள் வருது இல்ல, என்றாங்கல்ல வாக்கு எண்ணிக்கை. அந்த வாக்கு எண்ணுகிற போது நம்முடைய கட்சி, நம்முடைய முகவர்கள் இவர்களை எப்படி நம்ம வந்து அணுகணும், எப்படி பாதுகாப்பா இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும், அதுல ஒரு தப்பு நடக்காம பாதுகாப்புறது எப்படி என்பதை பேசுவதற்கு தான் இந்த கூட்டணியே, இந்த மீட்டிங்கே. நாம எப்படி இவர்களை அணுகுவது, தேர்தல் ஆணையம் ஓட்டு எண்ணும் போது தேர்தல் ஆணையத்துக்குள்ள இருந்துட்டு எந்த கருப்பாடு என்ன பண்ணாலும் அதை நம்ம என்னெல்லாம் பண்ணி பக்கத்துல நின்று பாதுகாக்கணும், நம்முடைய ஓட்டை செதறாம, நம்முடைய ஓட்டை திருடாம பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு. 2வது, ஒருவேளை நாம பின்னடைவை சந்திக்கிறோம். ஒரு பின்னடைவு மீன்ஸ் 272 சீட்டு கிடைச்சுச்சுன்னா நம்ம வந்து மெஜாரிட்டியில உள்ள போயிடலாம். நமக்கு 250 கிடைக்குது அல்லது 270 கிடைக்குது, கொஞ்சம் 2-3 நமக்கு தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில நம்ம மக்களை எப்படி சந்திக்கிறது, வேற வேற கட்சிகளை எப்படி அணுகுவது, யாரிடம் என்ன பேசி அவர்களுடைய இத வந்து வாங்குறது, அவங்களுடைய ஒப்புதலை எப்படி வாங்குறது, இத பற்றியும் பேசிடுவோம். ஜெயித்த பிறகுதான் யார் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பேசுறது கூட்டம் நடக்கும். இன்னைக்கு ஓட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம். ஏன்னா இதுதான் திருட்டு கூட்டமாச்சு. திருட்டு கூட்டம்ன்றதுதான் வெளிப்படையா நிறைய போராட்டங்கள் மூலமாக மக்கள் சொல்லிட்டாங்களே. வழக்கறிஞர்கள், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வழக்கே போட்டாங்களே, இது திருட்டு கூட்டம், இந்த திருட்டு கூட்டம் எங்க ஓட்டை காப்பாத்தணும்னு. நீங்க நல்லா பாருங்க, பல இடங்கள்ல ரேபரேலி தொகுதியிலங்க ஓட்டு நடந்துகிட்டு இருக்கும் போது 6வது கட்டத்துல 45 தொகுதிகளை ஓட்டு வாக்குச்சாவடியில 45 வாக்குச்சாவடிகளுக்குள்ள ஓட்டு எந்திரமே வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சு ஓட்டு போட விடாம ஆக்கி எல்லா யோகித்தனமும் பண்ணாங்க. அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப திட்டமிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணிருக்காங்க. நான் கேட்கிறேன், நீ ஜெயிக்கிறவனா நீ நிப்பாட்டுனா ஆள் ஏன் உங்க தெரிச்சு ஓடினான்? எம்பியா நிப்பாட்டினீங்க, ஐயோ நான் நிக்க மாட்டேன்னு ஏன் தெரிச்சு ஓடினான்? ஏன் உங்க மந்திரிய ஓட்டு போட வரலன்னு நீங்க மெமோ அனுப்புனீங்க? அப்புறம் ஏன் வந்து நீங்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் கடத்தி நாங்களே ஜெயிச்சோன்னு சொன்னீங்க? அப்ப தோத்து போவதுதான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை நீங்க தோத்து போயிருவீங்கன்னு. ஆனா உள்ளடி வேலை பார்த்து ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. இதை தடுத்து நிறுத்தணும்ன்ற பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. ஏன்னா மக்கள் வெறுக்கிறாங்க, போற இடத்துல அடிச்சு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த ஓட்டு விழுந்திருக்கோம், அந்த ஓட்டை பத்திரமா பாதுகாப்போம் அப்படின்றதுதான் மெயினான இந்தியா கூட்டணி இன்னைக்கு கூட்டத்தை போட்டுக்கிறாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் திரு பரத்ல பிரபாகர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, மோடி வந்து தோத்து போயிட்டாருன்னா அவ்வளவு சீக்கிரம் பதவியை விட்டு கொடுக்க மாட்டாரு, இவங்க ஆட்சி மாற்றத்தையே வந்து சரியா நடத்த விட மாட்டாங்க, அதனால சிவில் சொசைட்டி
பொதுமக்கள் எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு வார்ன் பண்றாரு. எதை மனசுல வச்சுட்டு அதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க ஒரு மிகப்பெரிய பேரழிவை நிகழ்த்தி விட்டு தான் போவாரு. நீங்க பேரழிவு அப்படின்னா நீங்க ஏன் வந்து ராணுவத்துல இருக்கிற ரிட்டையர்ட் ஆக போற அதிகாரிய இன்னும் ஒரு மாசம் நீ இரு அப்படின்னு ஒருத்தர் நிப்பாட்டணும்? ஏன் முக்கியமான பதவிகள்ல இருந்து ரிட்டையர்ட் ஆக போறவங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் நீட்டிப்பிச்சு வச்சு உள்ள உட்கார வைக்கணும்? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். நாம இங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ஜெயிச்சிட்டோமே ஆட்சியை விட்டு போடான்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், ராணுவத்தை வர வச்சு சுட்டு கொண்டுகிட்டு இருப்போம் நம்மள. எந்த அழிவு வேலையும் செய்யலாம். இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களும் முஸ்லிம் இந்துக்களுக்குமான ஒரு பெரிய பிரிவினைவாதத்தை இன்னைக்கே பேசிட்டாங்க. அதை இன்னும் ஆழப்படுத்தி அதை கலவரமா மாற்றுவதற்கான சூழலை உருவாக்குவாங்க. இத வந்து பரகல பிரபாகரன் மட்டும் சொல்லல, இதை நம்ம பல முறை பேசியிருக்கோம். கிரேரி ஸ்டாண்டன் வந்து இத அடிக்கடி சொல்லி இருக்கிறாரு. அவருடைய அமெரிக்காவினுடைய அரசுக்கு இத கடிதமா எழுதியிருக்காரு. கடைசி இடத்துல இருக்கு இந்தியா, உடனடியாக கலவரம் வரப்போகுது, இன அழிப்பு வரப்போகுது அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. இன்னைக்கு அப்படியே பரகல பிரபாகரன் அதான் பேசுறாரு. அப்ப என்னன்னா, அதிகாரம் தான் இவருடைய உச்சபட்சமான தேவை. அந்த அதிகாரத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுவும் இது வந்து 100வது வருஷம் எங்க இயக்கம் தோன்றி 100 வருஷம் ஆக போகுது RSS. அப்ப நாங்க இந்தியாக்குள்ள அகண்ட பாரதத்திற்கான கனவை விதைக்கணும், இந்தியாக்குள்ள பாரதத்தை உருவாக்குவதற்கான வேலைகளை நாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கோம். அதெல்லாம் செய்யணும். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஒழிச்சிட்டு இந்து சாசன சட்டத்தை உண்டாக்கணும். அப்ப இதெல்லாம் நான் விட்டுட்டு தோத்து போய் வெளியேற என்னால முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு பக்கம் என் கட்சியில சேர்த்து வச்சிருக்க ரவுடிகளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், ஆயுதம் கூட தயார் பண்ணி வச்சுட்டோம். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, கேரளாவுல கண்ணூர்ல இப்ப எடுத்தாங்க வெடிகுண்டு. ஏங்க 800 கிலோ 900 கிலோ வெடிகுண்டு எடுத்தாங்க. அப்ப கேரளா கண்ணூர்ல 800 கிலோ வெடிமருந்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, இந்தியா முழுவதும் அதற்கான ஏற்பாடுகள் எப்படி குஜராத்ல ஒரு இன அழிப்பு நடக்கும் போது பக்கத்து மாநிலங்கள்ல தயார் செய்து வைத்த ஆயுதங்களை கொண்டு வந்து அடிச்சு காலி பண்ணாங்களோ அது மாதிரி இந்தியா புற நடக்க போகுது. அப்ப இந்தியா முழுவதும் ஒரு மத கலவரத்தை, இனக்கலவரத்தை, ஒரு பெரிய இன அழிப்பை செய்து முடிச்சுட்டுதான் இந்த கும்பல் அப்பாடா முடிச்சிட்டோம் நாங்க வெளியேறோம்னு கூட போவாங்க. சோ இந்த ஆபத்து இருக்கிறது என்று அவர் சுட்டி காட்டுறாரு. அப்ப நீங்க கவனமா இருக்கணும்னா உங்க ஓட்டை விட்டுறக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எல்லாம் யூனிட்டியா ஒற்றுமையா ஒரு களத்துல நிக்கணும். அவன் ஒருத்தன் எப்படி பஞ்சாப்ல காவி கலரை பார்த்தாலே தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அது மாதிரி நீங்க அவேரா இருக்கணும், விழிப்புணர்வா இருக்கணும். அதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னா நமக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. இவன் எந்த எட்ஜுக்கும் போவான். இவ்வளவு பதவியில எங்க 3 லட்சம் பேருக்கு மேல இங்க சும்மா கடந்திருக்காங்க. இங்க 3 நாளா இந்த தியானத்துக்கு வந்த மோடி பின்னாடி 32,000 குடும்பங்கள் மீன் பிடிக்க போகாம வீட்டுல பட்டினியா கடந்திருக்காங்க 3 நாளா. இங்க இருக்கிற சுற்றுலா பயணிகள் போகல. அப்ப எவ்வளவு அதிகார வெறி இருந்தா தான் வந்து எல்லாத்துக்கும் பேலாதுன்னு தன்னை காமிச்சுக்கிட்டே இருப்பாரு மோடி. அந்த வெறியை விட்டு கொடுத்துட்டு அவங்க போக மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. அப்ப எந்த ரேஞ்சுக்கு அவங்க முடிவு எடுப்பாங்க, தேர்தல் இல்லைன்னு கூட அறிவிப்பான், இல்ல நான் தான் அதிபர்னு கூட அறிவிப்பான். ஆனா நீ ரெடியா இருந்துக்க எதிர்கொள்றதுக்கு அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய இந்திய விடுதலை போராட்டத்தை போல உயிரை கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய சூழல் கூட போகலாம். அதுதான் எச்சரிக்கையா அவர் சொன்னது காரணம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யாரு ஆட்சி அமைக்க போறான்னு. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம் தோழர். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி தோழர்.